கோட் படத்துடைய 4th சிங்கிள் மட்டை வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ வாங்க அந்த பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்போம். நான் இப்போ ஹோம் தேட்டரில் தான் வந்து போட போகிறேன். அதனால் கொஞ்சம் தான் வந்து போட முடியும் பிகாஸ் ஆஃப் காப்பிரைட் பிரச்சனை. இதை வந்து எனக்கு கேட்கும்போது ஆஹா அம்மா அப்படின்னு ஒரு வடிவேலு மீம் பிஜிஎம் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கும். உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியும், ஞாபகம் வந்துருக்கும். எனக்கு அது டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அம்மா அந்த பிஜிஎம்மு. ஓகே, ஹோம் தேட்டரில் கேட்க நல்லா இருக்கு. அப்போ தேட்டரில் கேட்கும் போது நல்லா வைபாக தான் வந்து இருக்கும். தளபதி விஜய். ஸோ தளபதி விஜயோட என்ட்ரியெல்லாம் நல்லா தான் வந்து இருந்துச்சு. பட் இந்த பிஜிஎம் கேட்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு பிஜிஎம் ஞாபகத்துக்கு வரல. இந்த கொக்கி குமார் என்ட்ரி பிஜிஎம் வரும் தெரியுமா, அதில் ஒரு பர்டிகுலர் இடம் வந்து இந்த பிஜிஎம் வந்து வரும். ஸோ அதே கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ண மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காரு யுவன். ஏன் எதுக்கு மெர்சல், இது போக்கிரி, கத்தி, மெர்சல், தெரி, மாஸ்டரு, போக்கிரி, திருமலை. ஸோ இப்படி தளபதியோடைய மோஸ்ட் ஹிட்டான படங்களுடைய ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஸோ இவ்வளோ தான் வந்து காட்ட முடியும். இதுக்கு மேலே காட்டினா காப்பிரைட் போட்டுருவானுங்க. ஸோ லிரிக்ஸிஸ்ட் வந்து விவேக் வந்து பண்ணியிருக்காரு. லிரிக்ஸ் எல்லாம் வந்து ஓகே தான், ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நல்லா தான் வந்து இருந்துச்சு. சாங் வந்து ஓகே தான். பட் என்ன அந்த புதுப்பேட்டை வைப்பு தான் அப்பப்போ மைண்டில் வந்துட்டு போகுது. அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அதை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு தான். ஆர்த்தி கம்மிங் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு புதுப்பேட்டை ரிமிக்ஸாக இந்த மட்டை வந்துருக்கு. ஸோ ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆன 3 பாட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த பாட்டு எவ்வளவோ வந்து தேவலாம். அந்த விதத்தில் இவனை நம்ம பாராட்டியே வந்து ஆகணும். நன்றிண்ணா, இதாச்சும் வைபாக வந்து போட்டிங்க. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க நல்ல வைபாக தான் வந்து இருக்கும். அண்ட் இதில் லியோ ரெஃபரன்ஸுமே நான் வந்து பார்த்தேன். லியோ ரெஃபரன்ஸ் மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அது என்னென்னா அந்த லியோ காமிக்கலாக இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்களே, தளபதியோட இன்ட்ரோ. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்து இதில் இந்த பாட்டில் வந்து பண்ணியிருந்தாங்க. மேபி இது தளபதியோட இன்ட்ரோவாக கூட வந்து இருக்கலாம், யாருக்கு தெரியும். இந்த பிஜிஎம் போட்டு அந்த கண்ணை தூக்கி போடும்போது லியோவில் எப்படி ஒயிட் ஷர்ட் டக்லின் மிடில் ஏஜ் மேன் வந்து சொல்லி போட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவாக கூட இது வந்து இருக்கலாம். இது என்னுடைய கெஸ்ஸிங் தான், நான் கன்ஃபார்மாக வந்து சொல்ல. மேபி இருக்கலாம். டிஏஜிங் சொல்ல மாதிரி பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்பார்க் சாங்க்கு பார்த்த டிஏஜிங்க்கும் இதில் பார்த்த டிஏஜிங்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. ஸோ படத்துலையுமே ஸ்பார்க் சாங்கோட டிஏஜிங்கும் சேஞ்ச் ஆகிருக்கும் தான் வந்து சொல்கிறாரு. விபிஎம் வந்து சொல்லிட்டாரு, நீங்கள் பண்ண ட்ரோல்ஸ் மீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்து நான் கடுப்பாகி அந்த டிஏஜிங்கே வந்து மாற்றிட்டேன். நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா நிறைய டேரக்டர் வந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க. என்ன அவங்க வந்து கலாய்க்கிறாங்களா, நம்ம வீம்புக்குன்னு ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லி நிறைய வந்து அடி வாங்குவாங்க. இன்னும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 5 நாள் தான் வந்துருக்கு. ஸோ அதுக்கு கரெக்டான டைமில் இந்த ஹைப் வந்து ஏற்றி விடுது. பார்ப்போம், இன்னொரு 5 நாளில் தான் படம். ஸோ எல்லாமே வந்து அந்த 5 நாளில் வந்து தெரிஞ்சிடும். இன்னும் டிக்கெட் எங்கள் சைடு வந்து ஓப்பன் பண்ணலை, நான் இருக்கிற சைடில். நீங்கள் யாராச்சும் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த மட்ட சாங்கை பற்றின உங்களுடைய தசைக்கில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ தளபதி ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.